வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். நேர்களுக்கு அன்பு வணக்கம். செங்கோட்டையனுக்கு இப்போ அக்ராஸ் தமிழ்நாடு உள்ள அதிமுக நிர்வாகிகள் கூட கான்டாக்ட் ஒரு க்ளோஸா இருக்குதா? இப்படி இப்போ அதிருப்தியில இருக்கிறவங்கள எதுவும் தேவைக்க பக்கம் இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி செங்கோட்டையனுக்கு உண்டா, இல்ல அவர் இண்டிவிஜுவல் தானா? அதை நீங்க எப்படி கேட்குறீங்க? அவருக்கு அவரோட மாவட்டத்துல அவரோட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல அவருக்கு ஆதரவு. அதை தாண்டி ஒருவேளை தமிழகம் பூரா அவருக்கு ஆதரவு இருக்குமே ஆனால் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி தலைமைச் செயலகம் இங்க போராட்டம் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 பேராவது அம்மா சமாதிக்கு அங்க உட்காந்து வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் செங்கோட்டையன் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே வெறும் கோபிச்செட்டிப்பாளையத்தை சுத்தி சுத்தி தானே வருது. இப்போ எடப்பாடி என்ன யோசிப்பாரு, 234 தொகுதி இது, ஒரு ஸ்டோரி களத்தூர், அது நமக்கு இல்ல, ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு. அது மாதிரி ஒரு சில 4-5 தொகுதி இருக்கும், ஆத்தூர், பெரியசாமி, திண்டுக்கல்ல, அது நமக்கு இல்ல. அது மாதிரி ஒருத்தங்க சரி கோபிச்செட்டிப்பாளையம் நமக்கு இல்ல, போ நான் மிச்ச தொகுதியை பாத்துக்கிறேன், மிச்சத்துக்கு உண்டான அரசியல் உங்களெல்லாம் மடியில ஒவ்வொரு நாளும் கட்டின்னு நான் அரசியல் பண்ணுவேன். இங்க இருந்து திடீர்னு இப்போ காலையில மணல்கள்ல டெல்லி போவீங்க, இங்க நடக்கிறதெல்லாம் போய் சொல்லுவீங்க. ஆல்ரெடி பாஜக முடிவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் தலைவலியா இருக்குது. எது இந்த தலைவலி இல்ல, அந்த தலைவலி இல்லாம அரசியல் பண்ணிட்டு போறோம், அந்த முடிவுக்கு போயிடுது. இப்போ எப்பவுமேங்க எதிரி நம்பிக்கை துரோகி இல்ல துரோகம் பண்றது, அரசியல்வாதிகளுக்கு இந்த 2 பேருமே இருப்பாங்க. துரோகின்றது அவங்களால ஜீர்ணிக்க முடியும். என் கூட இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்றதை ஒரு சிலரால ஏத்துக்க. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா அவங்க துரோகம் பண்றாருன்னு நினைக்கிறாரு. டிடிவி என்ன நினைக்கிறாருன்னா என் கூட இருந்து எனக்கு துரோகம் பண்றாரு அவரு நினைக்கிறாரு. சசிகலா என்ன நினைக்கிறாரு, பாவீங்களா எல்லாமே எனக்கு துரோகம் பண்றது சசிகலா. அப்ப இதுல துரோகம் இருக்கு, குரோதம் இருக்கு, சூழ்நிலை இருக்கு, சந்தர்ப்பவாதம் இருக்கு, ஆற்றல் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் அரசியல். அதனால இது 2026 ரிசல்ட் இபிஎஸோட ஃபியூச்சரை முடியும். ஓபிஎஸ் கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுமார் 3 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஈவன் எடப்பாடியை கூட ரொம்ப ஹார்ஷா விமர்சிக்கல, ஒருங்கிணைக்கணுங்கிற விஷயத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வந்தாரு. இப்போ ஒரு மாதிரி வேற ஆப்ஷனே இல்லாத சூழல்ல தனியா கட்சி அப்படிங்கறத நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஒரு நீங்க திருந்தலைன்னா திருத்தப்படுவீர்கள்ங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஈவன் அவர் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனியா நிக்கும் போதே ஏடிஎம்கேவோட ஓட்ட பெருசா ஸ்பிளிட் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை பார்ட்டி மாதிரி ஆரம்பிச்சு அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு ரெகுலர் கேம்பெயின் எல்லாம் பண்ணா அது ஒரு பெரிய ஓட் பேங்க சஃபர் பண்ணுமா? ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க் சஃபர் ஆகும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ டிடிவி தனியா நிக்கிறாரு, ஓபிஎஸ் தனியா நிக்கிறாங்க, செங்கோட்டையன் போய் நிக்கிறாங்கன்னா தனியா நிற்கும். அவரை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா நடுவுல உங்களோட வேட்பாளர் இடத்துல நோட்டா கீழே போனா உங்க முகத்துக்கு எங்க வச்சுக்கணும். ஏன்னா அவரோட வேட்பாளர்கள் எல்லாமே ரெட்டலையில நிற்பாங்க, உங்களோட வேட்பாளர் இந்த சிலத்தில் நிற்பாங்க. நீங்க இபிஎஸ் எதிர்க்கிறீங்க அப்படின்னா இபிஎஸ்க்கு பின்னாடி நீங்க ரெட்டல பாதுகாப்பு கேடயமா இருக்கு. தேர்தல் வரும்போது இபிஎஸோட முகத்தை பாக்குறத விட ரெட்டலைய பார்ப்பாங்க ஜனங்க. அப்ப ரெட்டலைய தோக்கடிக்கிறது சுலபம். நீங்க எந்த நிலைமைக்கு போய் நோட்டா விட கீழே போறாங்க ஓபிஎஸ் போறப்ப. இப்ப சென்னையில எடுத்துக்கங்க, ஓபிஎஸ் அவர்களுக்கு சென்னையில என்ன செல்வாக்கு, அதிமுக செல்வாக்கு பெருசா சென்னையில. அப்போ சேர்ந்து நிற்கும் போதே கொஞ்சம் கஷ்டம். அம்மையார் காலத்திலயும் சரி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலுமே சென்னையில பெரும்பான்மையான இடத்துல ஸ்வீப் பண்ணது கிடையாது அதிமுக. அப்படி இருக்கும்போது இப்ப சென்னை போன்ற நகரத்துல நீங்க அவங்களே இதுவா இருக்கும்போது போட்டி நிற்கும் போது நோட்டா விட கீழே போயிட்டீங்க, நாம் தமிழர் கட்சி விட கீழே போயிட்டீங்க. அப்போனா 6வது இடம் வருவீங்களா? ஒண்ணு திமுக, 2வது அதிமுக மேபி 20% நீங்க ஒரு 2% 3% பிரிச்சீங்கன்னா 18%. அது 2வது. தாவேக்காவோட நிலைமை என்ன? 15% மேல நான் பாக்கல. தாவேக்காவை கூட்டணி எல்லாம் வச்சாலும் கூட. ஆனா இதனால தாவேக்கா அலைன்ஸ்ல போக வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க தனியா நிக்கணும். இல்ல ஏற்கனவே அலையன்ஸ்ல போய் நிக்கிறாங்க அப்படின்னா மேபி வாக்குகள் வாங்குவோம். அது கூடங்க, அதுவும் 3வது 4வது இடத்துக்கு தான் போகும். ஏன்னா இப்போ லாஸ்ட் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி நிறைய தொகுதிகள்ல ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளிச்சு, சில இடங்கள்ல 4வது கூட போச்சு. இப்போ பிஜேபி டெபாசிட் லாஸ் ஆனது எதுவும் பேசு பொருளாகல. பேரலா அதிமுக சில இடங்கள்ல 3வது இடம் போனதுதான் பேசு பொருளாகுது.
இப்போ சட்டமன்ற தேர்தலையும் இப்போ அதிமுக எங்கெல்லாம் லூஸ் ஆகுதோ அதுதானே பேச பொருளா இருக்கும். கண்டிப்பாங்க அதிமுக தான் பேச போறலாம். ஏன்னா பிரதான எதிர்கட்சி, ஒரு பிரதான எதிர்கட்சி, ஆட்சி அதிகாரத்துல ரொம்ப நாள் இருந்த கட்சி, வாக்கு விகிதாச்சாரம் குறைந்துரும் அது விமர்சனம் பண்ணுவாங்க, அதை பேசுவாங்க. அது அரசியல், அது கரெக்ட். பட் என்ன காரணம்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் கிடையாது. மேபி அந்த தேர்தல வந்து பிஜேபியோட கூட்டணி போயிருந்தா அவங்களுக்கு சில சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கிடைச்சிருக்காங்க. பட் அவங்க அது வேணாம் தனியா போய் ட்ரை பண்ணி பார்த்து தோத்து போயிட்டாங்க. அப்ப அந்த தோல்விக்கு பின்னாடி என்ன காரணங்கள்னு பார்க்க போனா பிரதமர் வேட்பாளர் இல்ல, வேட்பாளர் பட்டியல்ல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான புதுசா பெரிய அறிமுகம் இல்லாது, இன்னொன்னு செலவே பண்ணாம நின்று தேர்தல் வந்தா வரட்டும். இப்போ அந்த சைடுல டிடி வேட்பாளர் ஸ்டார் கேண்டிடேட் பெரிய அரசியல் தலைவர் ஓபிஎஸ் 2 முறை 3 முறை முதலமைச்சரா இருந்தது. அதுக்கப்புறமா அண்ணாமலை மாநில ஜெயிச்ச அமைச்சர். பாஜக யாரு ஜெயிச்சாலும் அமைச்சர், அந்த கேரண்டி அவங்களுக்கு இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா யாரு ஜெயிச்சாலும் ஆகுறாங்க, ஜெயிக்கலையா. அப்போ அப்படி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ராங்கா போட்டுமே அவங்களால வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும். பட் வாக்கு விகிதாச்சாரம்னு பார்க்கும்போது அதிமுக தான் மேல. ஆனா அதிமுக உண்டான தேர்தலே கிடையாது பாராளுமன்ற தேர்தல். ஒண்ணு பிரதமரை எதிர்க்கணும், இல்ல பிரதமரை ஏற்கணும். பிரதமரை ஏற்கல. அப்ப அந்த தேர்தல்ல அவங்க களத்திலே இல்ல, அவங்க சும்மா நின்னு பார்த்து இது வந்து ஒரு ரெக்கார்டா வச்சுக்கலாம். அதாவது மிக மோசமான ஒரு தேர்தல், மிக மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னா அது 2024 தேர்தல் சமீபமா வந்து அதிமுக. அதுல இருந்து கட்சி எப்படி பலப்படுத்துறது, அந்த நம்பர்ல இருந்து வேற ஏதாவது சேர்க்குது, அப்படிதான் அவங்க போமே தவிர்த்து அது பேசும்போது விமர்சனம் ஆகுது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பாதிப்பு தானே. 40 இடத்துல வேட்பாளர் போட்டு ஒரு இடத்துல 2 இடத்துல கூட ஜெயிக்க முடியலாம், அது ஒரு பிரதான கட்சிக்கு இருக்குதான். அதெல்லாம் நம்ம கடந்து போக முடியாது. இப்ப டிடிவி தினகரன், ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாம் வந்து ஒரு தனியா உதிரியா இருந்தா அது பெரிய த்ரெட்டா இருக்காது. ஆனா அவங்க எல்லாம் விஜய்ங்கிற ஒரு பாப்புலர் ஃபிகரை நோக்கி அணி சேர்றாங்க. அண்ட் டிடிவி தினகரனுக்கோ செங்கோட்டையனுக்கோ ஓபிஎஸ்க்கோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓரளவு எல்லா மாவட்டங்களையும் ஆதரவாளர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. இப்படி ஒரு புதிய ஒரு எதிரணி கிரியேட் ஆகுது. இதுக்கு டாக்டிக்கலா சவால் அதை டாக்டிக்கலா டீல் பண்றதுக்கு ஏடிஎம்கேவோ இல்ல எடப்பாடியோ தயாராயிட்டாங்களா, ப்ரிப்பேர் ஆயிட்டாங்களா? கண்டிப்பா தயார் ஆவாங்க, எதனா பண்ணுவோம். ஏன்னா இவங்க எல்லாமே அரசியல்வாதிகள், புரியுதுங்களா. தேர்தல் நேரம் வரும்போது தேர்தல்ல இந்த மாதிரி வியூகங்கள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தங்களுக்கு எதிராக நடக்குதுமா இவங்க எதிர்வினை கண்டிப்பா ஆகும். இப்ப அவங்க கட்சியில இப்ப இங்கெல்லாம் போய் சேர்றாங்க. இப்போ டிடிவி தினகரன் கூட இருக்கிறவங்க 4 பேர் எடப்பாடி பழனிசாமி தூக்குறாரு, இல்ல ஐயா ஓபிஎஸ் கூட இருக்கிற எம்எல்ஏ யாருன்னா 1-2 பேர் இந்த பக்கம் வராங்க, இல்ல தாவேக்கால இருந்து ஏதாவது பெரிய கட்சிக்காரர்கள் வந்து சேர்ந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? சரியா போச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வினையை ஆடுங்க, அப்புறம் எதிர் வினையை நாங்க ஆடுறோம். தானி தினி சரியா போச்சா? அப்ப உங்க சைட்லயே வந்து மக்களோ இல்ல கட்சிக்காரங்களோ சந்தோஷமா இல்லைன்ற அந்த புரிதல் வந்தாங்க. அதை தாண்டி வேட்பாளர் அறிமுகம், வேட்பாளர் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது அதிமுக இரட்டை இலை யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் அதிமுக. கருத்து வேறுபாடு ஓபிஎஸ்க்கு டிடிவி பிடிக்குதா, டிடிவிஎஸ்க்கு இபிஎஸ் பிடிக்குதா, இல்ல இபிஎஸ்க்கு வந்து செங்கோட்டையனை பிடிக்குதா அப்படின்றலாம் இல்ல. இங்க கடைசி நாள் வந்து நடக்க போறது என்னன்னா, சீமானுக்கு விவசாயி சின்னம், அதிமுக ரெட்டலை சின்னம், உதயசூரியனு திமுக சின்னம், விஜய்க்கு என்ன சின்னம், 4 சின்னத்தை பார்த்துதான் ஓட்டுன்றது கடைசியில லாஸ்ட் பாயிண்ட் அங்க போய் என்னன்னா. அதுக்கு கூட வந்து ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 17 விகிதாச்சார மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுல சின்னத்தை பார்த்து ஓட்டு. சின்னத்துக்குன்னு ஒரு பெரிய 17% தமிழ்நாட்டு வாக்காளர். அப்ப சின்னன்றது வந்து ஒரு எவ்வளவு முக்கியமான ஃபேக்டரா இருந்தது. இன்னொன்னு 21% வந்துட்டு கட்சியை பார்த்து ஓட்டு. இப்ப இந்த 21 17 நீங்க சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38%. அப்போ 3ல் 1 ஓட்டு வந்து சின்னத்துக்கும் கட்சிக்கும் தான் போகும். அப்போ சின்னமும் கட்சியும் பார்க்கும்போது அதிமுக கட்சி சின்னன்றது ரெட்டல் இப்ப இன்டாக்டா. அந்த முற்கட்சி பிரச்சனையால வேணா தேர்தல தோப்பாங்க, ஆனா வாக்கு விகிதாச்சாரம் பெரிய அளவுல இருக்கும். அதனால அந்த கேரண்டி எல்லாம் அதிமுக. இப்போ ஓபிஎஸ் பின்னாடியும் பிஜேபி தான் அந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்துச்சு, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் பின்னாடியும் பிஜேபி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து தனியா போய் ஒரு தனி ஃபார்ம் பண்ற அளவுக்கு போறாங்கன்னா அதை பிஜேபி என்டர்டெயின் பண்ணுமா, இல்ல அவங்கள ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கான நடவடிக்கை? பிஜேபி அதை விரும்பாது. அண்ணாமலை எதுக்காக மாற்றினாங்க? கூட்டணி பலவீனமாகிடுச்சு, பலமாக இருக்குன்னு சொல்லி இவர் சொன்னார். அப்புறம் பார்த்தா எதிர்பார்த்து ரிசல்ட் வரல. தனியாக போய் நம்மளே ஒரு என்டிஏ தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டு அமமுக வருது, ஓபிஎஸ் வராங்க. அப்போ ஓபிஎஸ் உண்மையான அதிமுக அவர் தான், இல்லை அதிமுகவில் அவருக்கு வசீகரம் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 10% ஓட்டுனா ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வந்துருக்கோம்ல.
அமமுகவுக்கு ஒரு 5% ஓட்டு இருக்குது, ப்ரூவ் பண்ணுது. ஸோ இவர் ஒரு 10, அவர் ஒரு 5, அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு 7, 8 விகிதாச்சாரம், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வேறு கூட இருக்குது. இவ்வளவோ நிற்கும்போது 18ல் எப்படி சுருங்குச்சு? 6% வந்து பிஜேபி ப்ரூவன் பாராளுமன்ற தேர்தல், அதாவது பிஜேபிக்கு மேபி கூடி இருக்கும், அது குறைஞ்சிருக்காது. இப்போ 6% அவங்களுக்கு வச்சுக்கிட்டா மிச்சம் இருக்கிறது கையில் 12%. இந்த 12%த்தில் அமமுக அடக்கி ஆகணும். அதே 6% வச்சிருக்கிற 5-6% வச்சுக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இது பண்ணும். அப்போ பிஜேபி ஒரு 6, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 6நாவே 12% போயிடுச்சு. மிச்சம் 6% தான் ஓபிஎஸ், அந்த 6% தான் தேவநாதன் யாதவ், அந்த 6% தான் வந்து ஜான் பாண்டியன், அந்த 6% தான் ஏசி சண்முகம், அந்த 6% தான் உங்களுக்கு ஐயா இப்போ இது பெரம்பலூரில் இருந்த ஐஜேகே. அந்த 6%க்குள்ளே இவ்வளோ பேர் வராங்க. அப்போ எவ்வளோ தான் உங்களுக்கு ஓட்டு? அதனால தான் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து நின்று அந்த 18%ன்றது எல்லாம் சேர்ந்து வந்தது. எதுவுமே இல்லாமல் 21% உள்ள அதிமுக கிடச்சிது. ஓகே. அதிமுகவில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 1% தான் கிட்டத்தட்ட டிஎம்டிக்கு. ஒன்றும் அது இருக்கும், இல்லை அதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ 20% ஓட்டு வச்சுருக்கல ஒரு கட்சி. பிரதமர் வேட்பாளர் இல்லை, நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தலை, பெரிய பிரச்சாரம் பண்ணல, வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் 20% வாக்குங்க. 20% வாக்கு எதுவுமே செய்யாமல் நீங்கள் எனக்கெல்லாம் ஞாபகமே இல்லை எடப்பாடி பழனிசாமி போய் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண மாதிரியோ, இல்லை வந்து அதிமுக தீவிரமான ஒரு வேலை பார்த்தது. இந்த தேர்தல் அவங்க எனக்கு தெரிஞ்சு அப்படியே லூஸ் தான் விட்டாங்க. ஆக்சுவலி டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ கூட்டணிக்கு வரப்போறது இல்லைங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு. ஆனால் ஸ்டில் அப்போ அண்ணாமலை ரீசெண்டாக டிடிவி தினகரனை சந்திச்சிருக்காரு. அவர் வந்து தனி ரூட்ல போறாரா, அவரை வந்து இல்லை பாஜக தான் அவர் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண சொல்லுதா? பாரதிய ஜனதா கட்சினால ஃபர்ஸ்ட்லேருந்தே அதிமுகவில் தொடர்ந்து பிரச்சனை, சர்ச்சை தான். இதில் அண்ணாமலை என்ன நினச்சாருன்னா, நம்ம ஒரு ஆளுமையாக நம்ம ஒரு சில வாக்குகளை மாற்ற முடியும், நம்ம வந்து பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பொசிஷன் ஆகிடும், முதல்வர் வேட்பாளராக வந்து முதலமைச்சரே ஆகலான்ற மாதிரி அந்த கனவுகள், ஆசைகள்லாம் இருந்தது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, 2 திராவிட கட்சிகளோட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணி கட்சியை வளர்த்துட்டு தான் நீங்கள் மாற்ற முடியும். ஃபஸ்ட்டே எடுத்த உடனே ஒரு மாற்றம் வந்தால் இங்கே ஏற்றுக்கிறது இல்லை, அது ஒரு சூழல் இருக்குது. அப்போ அண்ணாமலை வந்து அதை கணிக்க தவறிட்டார். அதனால தான் அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசி கட்சியில் அந்த கூட்டணி எல்லாம் போயிட்டு, ஒரு வேளை அன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு ஒரு 4-5 எம்பி ஜெயிச்சுட்டு அது மூலயமா ஒரு 3 பேர் அமைச்சர் ஆக்கிட்டு, பாரதிய ஜனதா கட்சி 3 அமைச்சரை வச்சு இன்றைக்கி கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டு இன்றைக்கி அவங்களா ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அது கதை வேறு. ஆனால் போன தேர்தல்லையே வந்து அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலே தோல்வி தான் இருக்குது. அதனால் பாஜக வந்து இப்போது ஓபிஎஸ் அவர்களோ டிடி தினகரனோ தனித்தனியாக போகிறதுமே பாஜக விரும்பாது. அவர்கள் மீதும் வழக்குகள் இருக்குது, பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் மீது வந்து ஒரு இன்டர்நெட் கம்பெனிக்கு காசு கொடுத்தாரு வெளிநாட்டுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கோர்ட்டில் கன்விக்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஒரு சட்டம் எப்படின்னா, லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. லஞ்சம் கொடுத்ததில் அவங்க தப்புனா, லஞ்சம் இந்த சைடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எவிடன்ஸில் எதுவும் எழுதி வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க கன்விக்ஷனே பண்ணுது. அந்த மாதிரி பழைய கேஸ்லாம் தூண்டி எடுக்கிறாங்கன்னா சிக்கல் இல்லையா? அதே மாதிரி இவர் மீது எலெக்ஷன் கமிஷனுக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருந்தது டிடிவி தினகரன் மேலே. ஆல்ரெடி ஃபெரா கேஸ் இருக்குது, வழக்குகள்லாம் இருக்குது இல்லையா? பிஜேபி வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் யாரை என்ன பண்ணலாம். அதேமாதிரி விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு இருக்குது. அவர்கள் கட்சிக்காரர்கள் மீது எதனா இருந்தால் அவங்க கடந்து போவாங்க. மற்றவர்கள் மேலே இருக்கணும் போது பிஜேபியும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இப்போ செங்கோட்டையன் அவர் வசதிக்கு, ஓபிஎஸ் அவர் வசதிக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா, பிஜேபி அவங்க வசதிக்கு அவங்க பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரோட வசதிக்கு அவரும் அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தான் காய் நவுத்துவாங்க, இவங்க யாருமே காய் நவுத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யார் எப்படி காய் நவுத்துறாங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வர செய்திகள் வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செங்கோட்டையன் வந்து தாவேகளில் போய் சேர்றாருனாவே தப்பு. உங்களோட கோரிக்கை என்னது? ஒருங்கிணைந்த அதிமுக. அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக இனிமேல் நடக்காது அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துட்டார். அது வேற சந்தோஷம். ஏன்னா வரும்னு இருக்கிறத விட்டுட்டு இப்போ சமீபமாக பாருங்கள், ஓபிஎஸ் 2 பேரை இழக்கிறாரு. ஒன்று செங்கோட்டையனை தாவேக்காக்கு இழுக்கிறாரு, இன்னொன்று கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக எழுதுறாரு. இந்த நிலைப்பாடை ஓபிஎஸ் முன்னாடியே எடுத்துருக்கணும். தனக்குன்னு ஒரு கட்சி, தனக்குன்னு ஒரு அங்கீகாரம், அது போயிருந்தாருன்னா இவ்வளோ மோசமாக இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அரசியல் பண்ணாமல் மக்கள்கிட்ட போகாமல் வழக்காடு மன்றத்துக்கே போய் நின்றுட்டு. அதனால தான் இப்போது 15ஆம் தேதி ஏதோ கெடு சொல்லியிருக்கிறாரு. கெடுலாம் சொல்ல வேணாம், 15ஆம் தேதி அறிவிப்பு பண்ணிட்டு போயிட்டார். என்ன கெடு? அவர் தான் கண்டுக்கிறதே கிடையாது. இபிஎஸ் எங்கன்னா பதிலே சொல்கிறது கிடையாதுல்ல. இப்போலாம் இவங்க பேசினாங்கன்னா கொண்டாங்க, என் வேலையை பார்த்து நான் போயிட்டே இருக்கிறேன்ற மாதிரி தான் போகிறாங்க. அதனால் கெடுலாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. கெடு வைக்கிறது சொல்கிறதுலாம், கெடு வச்சு எதனா பிரயோஜனமாக செஞ்சால் போதும். மிரட்டுறதே இல்லையே நீங்கள். வெறும் பத்திரிகையாளர் ஒரு ப்ரெஷர் கூட கொடுக்க முடியல. சாப்டர் ஓவர் முடிஞ்சு. நீங்கள் வந்து என்னைக்கு பொதுக்குழுவில் தோத்துட்டு உங்களோட வண்டி வந்து அங்கேருந்து வரும்போது மறிக்கிறாங்க, கொள்கிறாங்களோ அன்றைக்கே நீங்கள் பாதி செத்துட்டீங்க. சரி, இன்னும் 2 மகன்கள் இருக்கிறாங்கல்ல. குடும்ப அரசியல் வந்து மோசம் தாங்க.
ஆட்சியில் இருக்கும்போது பண்ணுறது வேறங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சியில் இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க புதல்வர். எங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அவர்கள் எங்கன்னா செயல்பட்டு நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ ஓபிஎஸோட மகன் ஓபி ரவீந்திரநாத் முன்ன பாராளுமன்றம் அவர் வந்து இல்லைங்க அந்த தொகுதி சூப்பராக வச்சிருக்காரு, லோக்கலில் தேனியில் ஒன்றுமே பண்ண முடியாது ஓபிஆரை. பிரதீப்பும் அதே மாதிரி மொத்த தேனி மாவட்டத்திலுமே பயங்கரம், பிரதீப்லாம் சுமேட்சியாக நின்னாலே ஜெயிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது செல்வாக்கு எதுனா கேள்விப்பட்டோமா? அப்போ இரட்டலைன்ற அந்த சின்னத்தை வைத்து நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க, கட்சியில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட சொந்த செல்வாக்கோ இல்லை தனிப்பட்ட தேர்தல் வியூகமோ இல்லை மக்கள்கிட்ட தொடர்போ எதுவுமே இல்லை. மக்கள் நீங்கள் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு 5,000 பேர் 10,000 பேர் நீங்கள் போகிற இடத்துலலாம் வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பேற்பட்ட தலைவரும் பயப்படுறோம். ஓகே, என்னப்பா இவ்வளோ கூட்டம் சேருது அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் அதை காட்டி தானே எல்லாரையும் பயன்படுத்துறாரு. பூத்தில் ஆள் இருக்குதா இல்லையா, ஓட்டு விழுமா தெரியாது, வேட்பாளர் இருக்காங்களா மக்கள் தெரியாது. கூட்டத்தை வச்சு மக்கள் கூட்டத்தை வச்சு தானே அவர் அப்படியே இந்த பாதுகாப்பு கிடையாது மாதிரி மக்களை அந்த தொண்டர்கள் குறிப்பாக அதை காட்டி தானே அவர் எல்லாரையும் சரி செய்ய பார்க்குறாரு. அந்த இது உங்களுக்கு இல்லைல்ல. இப்போ டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது. இது வந்து ஒரு ஃபார்மலான பொதுக்குழு கூட்டமா இல்லை எலெக்ஷனுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் இல்லை பிரிஞ்சு போன சிலர் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிக்காத சிலரெல்லாம் சேர்க்கறதுக்கான டிசிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை கண்டிப்பாக அங்கே டிஸ்கஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ டிசம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து பிரச்சாரத்துக்கு போயிடும், மே வந்து கணக்குலேயே வராது. அப்போ 3 மாதம்னா அதை நீங்கள் கூட்டி கழிச்சு தான் மொத்தம் 12 வாரம் தான் இருக்குது கையில். ஒரு வாரம் எப்படி போகிறதுனே தெரியாது, வெறும் 12 வாரம் தான் இருக்கும் இந்த டிசம்பருக்கு அப்புறமா முடிச்சு. ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் இதெல்லாம் சேர்த்திங்க, நியூ இயர் சேர்த்திங்கன்னா டிசம்பரில் இருக்கிற அந்த 5 தேதி நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. 12 வாரத்தில் என்ன பெரிய புரட்சி நீங்கள் பண்ண முடியும்? இதுவே ரொம்ப லேட்டு டெசிஷன். இதெல்லாம் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது பாருங்க, அப்போவே வந்து அவர் தோல்விக்கு பிறகு ஒன்று கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை தோல்விக்கு முன்னாடியே ஒரு கட்சி ஆரம்பித்து பண்ணிருக்கணும். ஏன்னா வெற்றின்றது வரல, ஒரு கோர்ட் மூலமாக எதிர்பார்க்குறாரு வரல. அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைக்கு மக்களோட எழுச்சி தான் பதில். நீங்கள் மக்களை மறந்துட்டு கோர்ட்டாக சுற்றிட்டு இருந்தனால வந்த வினை. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அவருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் இருக்குது. இனிமேல்ட்டு அதிமுகவை மீட்கணும் கொல்லணும் அப்படின்றத விட்டுட்டு அவருக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தி அந்த சின்னத்தில் யாருன்னா ஒருத்தர் வெற்றி பெற வச்சாருன்னா தென் ஈ வில் கம் பேக், ஈ வில் பவுன்ஸ் பேக். இல்லை அதிலலாம் ஒரு முயற்சி இல்லைன்னா ஒரு காலாவதி ஆகிடுவார். ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் தான். டிடிவி தினகரனாச்சும் அமமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிஜேபி கூட சேர்ந்துட்டு சரி அவர் அவங்களை சேர்த்துக்கல நீங்கள் ஒரு 3 சீட் 4 சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கூட ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்லை அமமுக கொண்டு போயிட்டு இவர் விஜய் கூட சேர்ந்து நிற்கலாம். ஓபிஎஸ் இன்னும் அந்த ப்ராசஸே பண்ணலை. அதுக்குள்ளே கட்சியை ஆரம்பிக்கணும். சரி கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சி அங்கீகரிக்கிறதுக்குலாம் நீங்கள் யார்கிட்ட போய் நிற்பீங்க? தேர்தல் ஆணையம் தானே. சரி இந்த வாட்டி அமமுகவுக்கு போன வாட்டி கொடுத்த சின்னத்தை கொடுக்கல, ஏன்னா ஓட்டு இல்லை விஜய் அவர்களுக்கே சின்னம் வந்து ஃபஸ்ட்டு தேர்தல் கேட்குற சின்னம் கொடுக்காம வேறு ஏதோ ஒரு மட்டமான சின்னம் ஒதுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள்லாம் அரசியல் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுற அரசியலில் பாஜகவுக்கு பலவீனம் ஆகுது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க உங்களை திருப்பி பலவீனப்படுத்த மாட்டாங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமி போய் அவங்க சொல்கிறாரு நீங்கள் சொன்னதை நீங்கள் பண்ணி கொடுங்க, நான் இந்த ஆட்சியை கவுக்குறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், அப்போ நான் ஆட்சியை தோக்கடிக்க முடியும், இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம், நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாலும் அதையும் பாஜக வந்து ஏற்றுக்கும் தானே கூட்டணி இருக்கிற காரணத்தினால. அதனால் இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் ஒண்டி இல்லை, இந்த சைடில் செய்யறது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்றது இவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.